இப்பெல்லாம் முன்னணியில் இருக்கிற 2 நடிகர்கள் சேர்ந்து நடிச்சாங்கன்னா, அத மிகப்பெரிய வியாபாரமாக்கி பேன் இண்டியா படம்னு சொல்லிடுவாங்க. அவங்க 2 பேரோட ரசிகர்களையும் பரபரப்பாக்குற மாரி சோசியல் மீடியாவே பயங்கரமா சூடாகும். படம் வெளியாகுற வரைக்கும் அத பத்தின செய்திகள் நம்மள பரபரப்பாவே வச்சிருக்கும். இவ்ளோ ஆர்ப்பாட்டமா ஒரு படத்துக்கே நடக்கும். ஆனா, இந்திய சினிமாவோட இணையற்ற 2 நடிப்பு உயரங்கள் கமல் சாரும், ரஜினி சாரும். இவங்க 2 பேரும் சேர்ந்து 1, 2 இல்ல மொத்தமா எத்தன படங்கள்ல சேர்ந்து நடிச்சிருக்காங்க தெரியுமா? இவங்களோட காம்போல உலக சினிமா வரலாற்றிலேயே வேற எங்கேயும் நடக்காத அதிசயம் ஒண்ணு நடந்துச்சு. அது என்னன்னு தெரியுமா? இந்த 2 லெஜண்ட்ஸும் சேர்ந்து நடிச்ச 2 படங்கள் ஒரே நாள்ல வெளியாச்சு. அதுவும் அந்த 2 படங்களுமே பெரிய வெற்றி படங்களாவும் அமைஞ்சது. இத விட அபூர்வமான சினிமா நிகழ்வு வேற ஒண்ணு இருக்க முடியாது இல்லையா? அது என்ன படங்கள்னு தெரியணுமா? அப்படின்னா வீடியோவ கடந்து போகாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இவங்களோட ஒட்டுமொத்த காம்போ ஃபிலிம்ஸ் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சுவாரஸ்யமான தகவல்கள் ஏகப்பட்டது இருக்கு. வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது கமல் ரஜினி காம்போ படங்கள் குறித்த சிறப்பு தொகுப்பு. நம்ம 2 லெஜெண்டரி ஆக்டர்ஸும் இணைஞ்சு 1, 2 படங்கள் இல்ல, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு 5 மொழிகளையும் சேர்த்து இதுவரைக்கும் 21 படங்கள்ல இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இதுல 3 படங்கள் பைலிங்குவல். தப்பு தாளங்கள் தமிழ்லயும் கன்னடத்திலயும் வெளியாச்சு. அலாவுதீனும் அற்புத விளக்கம் தமிழ்லயும் மலையாளத்திலயும் வெளியாச்சு. நினைத்தால் இனிக்கும் தமிழ்லயும் தெலுங்குலயும் வெளியாச்சு. கமல் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து மொத்தமா 21 படங்கள்ல நடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதுல 7 படங்கள் பாலச்சந்தர் சார் மட்டுமே இயக்கியிருக்காரு. அபூர்வ ராகங்கள், தெலுங்கு படமான அந்திலேனி கதா, இது ஆக்சுவலா அவர் இயக்குன அவள் ஒரு தொடர்கதை படத்தோட ரீமேக் தான். அப்புறம் 3 முடிச்சு, அவர்கள், தப்பு தாளங்கள், நினைத்தால் இனிக்கும், தில்லு முள்ளு, இது எல்லாமே பாலச்சந்தர் சாரோட இயக்கத்துல அவங்க நடிச்ச படங்கள். இவங்க 2 பேரோட காம்போல அதிகமா நடிச்ச ஒரே நடிகை யார் தெரியுமா? இதுல என்ன சந்தேகம்? கண்டிப்பா ஸ்ரீதேவி தான் நிறைய பேர் சொல்வீங்க. ஆனா அவங்க கிடையாது. ரஜினி கமல் காம்போல மொத்தமா 6 படங்கள்ல நடிச்சிருக்காங்க ஸ்ரீபிரியா. இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, ஆடுபுலி ஆட்டம், அலாவுதீனும் அற்புத விளக்கம், அவள் அப்படித்தான், வயசு பிலிசிந்தி, அப்புறம் நட்சத்திரம். இவங்களுக்கு அடுத்தபடியா ஸ்ரீதேவி 3 படங்கள் இவங்களோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அந்த படங்கள் 3 முடிச்சு, 16 வயதினிலே, அப்புறம் தாய் இல்லாமல் நான் இல்லை. அதே மாதிரி அந்திலே கதா, நினைத்தாலே இனிக்கும்னு 2 படங்கள்ல ஜெயபிரதா இவங்களோட நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நட்சத்திரம், சரணம் ஐயப்பா, உருவங்கள் மாறலாம் படங்கள்ல கமல் சாரும் ரஜினி சாரும் கெஸ்ட் அப்பியரன்ஸா வந்திருப்பாங்க. அதே சமயம் கமல் சார் லீட் ரோல்ல நடிச்ச அபூர்வ ராகங்கள், தாய் இல்லாமல் நான் இல்லை, அப்புறம் இந்தி படமான ஜராஃப்தார்ல ரஜினி சார் கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி ரஜினி சார் லீட் ரோல்ல நடிச்ச அந்திலே கதா, தப்பு தாளங்கள், அப்புறம் தில்லு முள்ளு படத்துல கமல் சார் கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு. சரி, இப்போ நம்ம 2 லெஜெண்டரி ஆக்டர்ஸோட காம்போ படங்களை கொஞ்சம் காலவரிசைப்படி பார்த்துருவோமா? அபூர்வ ராகங்கள் 1975 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்துல வெளியான படம். வித்தியாசமான உறவு சிக்கல்களை ஏற்படுத்தி அதுல சுவாரஸ்யமா கதை சொல்றதுல பாலச்சந்தர் சார் இணையா வேற யாருமே இல்ல இல்லையா? இந்த படத்தை பார்க்கறப்போ ஒரு கட்டத்துல பெரிய சங்கடத்தையும் நெருடலையும் ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனா கடைசியில அதோட முடிவை எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரியே பண்ணிருப்பாரு. மேஜர் சுந்தரராஜனோட மகனா கமல் சார் நடிச்சிருப்பாரு. பணக்கார வீட்டு புள்ள, கம்யூனிசம் பேசுற புரட்சிக்கார ஹீரோ. இதனாலேயே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பெரிய பிரச்சனையாகி கமல் சார் வீட்டை விட்டு போயிடுவாரு. அப்புறம் வழக்கம் போல இன்னொரு இடத்துல பிரச்சனை பண்ணி நல்லா அடி வாங்கி ரோட்ல விழுந்து கிடப்பாரு. கர்நாடிக் சிங்கரான ஸ்ரீவித்யா அவர் பரிதாபப்பட்டு தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. உடம்பு குணமாகற வரைக்கும் கமல் சார் தான் வீட்லயே தங்கி இருக்க சொல்லுவாங்க. ஆனா அவரு அவங்களே விரும்ப ஆரம்பிச்சிருவாரு. இதுக்கு முன்கதையா அம்மா ஸ்ரீவித்யாவோட நடவடிக்கைகள் பிடிக்காத ஜெயசுதா தன் ஒரு அனாதைன்னு சொல்லிக்கிட்டு மேஜர் சுந்தரராஜனோட வீட்டுல அடைக்கலம் ஆயிடுவாங்க. அப்புறம் அவர் தன் மேல் காட்டுற அன்புலையும் பாசத்திலையும் மனசை பறி கொடுத்து அவரையே கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதா சொல்லுவாங்க. அதே சமயம் கமல் சாரும் ஸ்ரீவித்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதா சொல்லுவாரு. சுந்தரராஜனும் ஸ்ரீவித்யாவும் இது தப்பு, எந்த வகையிலும் சரி வராதுன்னு அறிவுறுத்துவாங்க. ஆனா அதுக்கப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவாங்க. இந்த சமயத்துல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய பெரிய திருப்பங்களா அடுத்தடுத்து நடக்கும். தான் கட்டிக்க போற ஜெயசுதாவோட அம்மா ஸ்ரீவித்யாவை தான் மகன் கட்டிக்க போறான்னு தெரிஞ்சு சுந்தரராஜன் கடுமையா அதிர்ந்து போவாரு. ஏன்னா சுந்தரராஜன் ஜெயசுதாவை கட்டிக்கிட்டா உறவு முறைப்படி ஸ்ரீவித்யாவுக்கு அவங்க மகளே மாமியாரா ஆயிடுவாங்க. அதே மாதிரி கமல் ஸ்ரீவித்யாவை கட்டிக்கிட்டா அவங்க மகளை கட்டின சுந்தரராஜன் கமலுக்கு மருமகனா ஆயிடுவாரு. இப்படி ஒரு இடியாப்பு சிக்கலா திணறடிக்கிற கதையில இன்னும் பெருசா ஒரு குண்டு தூக்கி போடுற மாதிரி இன்னொரு பெரிய ஒரு ட்விஸ்ட். ஸ்ரீவித்யாவை விட்டுட்டு போன கணவர் ரஜினி சார் அவங்கள தேடி வந்துடுவாரு. கடைசியில இந்த அபூர்வ ராகங்கள் ஒவ்வொருத்தரும் தங்களோட வாழ்க்கையில என்ன முடிவை எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் கதை. சிவாஜி ராவ் கெய்க்வாட்டை தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்தா பாலச்சந்தர் சார் அறிமுகப்படுத்தின படம் இதுதான். படம் வேற லெவல் ஹிட். எம்.எஸ். விஸ்வநாதன் சார் இசையில் ஒவ்வொரு பாட்டும் தெரி ஹிட். சிறந்த தமிழ் படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர்னு 3 தேசிய விருதுகள் உட்பட ஏகப்பட்ட விருதுகளை அள்ளிக்கு வச்சது அபூர்வ ராகங்கள். ரஜினி சார் படத்தோட கடைசியில் ஒரு சின்ன போர்ஷன்ல வந்தாலும் யார் இவர்னு எல்லாரையும் பெரிய அளவில் கவனிக்க வச்சிருப்பாரு. கடைசியில் நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன் அவர் அடிச்ச பஞ்ச் டைலாக் மாதிரி அவரோட கெரியர் அமைஞ்சது வேற ஒரு வரலாறு. அந்திலேனி கதா
1976 பிப்ரவரி 27 வெளியான தெலுங்கு படம். ரஜினி சார், ஜெயபிரதா, படாபட் ஜெயலட்சுமி, ஸ்ரீபிரியா நடிச்ச இந்த படத்துல கமல் சார் கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா 1974ல பாலச்சந்தர் சார் எடுத்த அவள் ஒரு தொடர்கதை படத்தோட கதை தான். அதைத்தான் அவரே ரீமேக் பண்ணிருப்பாரு. ரஜினி சார் முதலா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல தோன்றிய படமும் இதுதான். ஜெயபிரதாவோட குடும்பம் ரொம்ப வறுமையில கஷ்டப்படுற ஒரு பெரிய குடும்பம். விதவை தங்கச்சி, கல்யாணமாகாத இன்னொரு தங்கச்சி, பார்வையில்லாத தம்பி, அம்மா, பொறுப்பில்லாத குடிகார அண்ணனான ரஜினி சார், அண்ணி, அப்புறம் அவங்களோட குழந்தைகள்னு ஒட்டுமொத்த குடும்பமும் நம்பி இருக்குது ஜெயபிரதாவோட சம்பாத்தியத்தை தான். ஏன்னா அப்பா பொறுப்பில்லாம இவங்களை விட்டுட்டு போயிருப்பாரு. ஜெயபிரதா இதனால தன்னை விரும்பினவரை கூட ஏத்துக்காம கல்யாணமே பண்ணிக்காம குடும்பத்துக்காக தியாகம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அண்ணனால குடும்ப பொறுப்புகளை ஏத்துக்க முடியுங்கிற நம்பிக்கை லேசா வரும். அந்த தைரியத்துல தன்னோட முதலாளியா இருக்கிற கமல் சாரோட கல்யாண ப்ரொபோசலை ஏத்துக்க தயாராயிடுவாங்க. ஆனா பாலச்சந்தர் சார் வழக்கம் போல அவரோட ஸ்டைல்ல ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திடுவாரு. கடைசியில என்ன ஆச்சுங்கிறது தான் கதை. குடும்பத்துக்காக தன்னோட வாழ்க்கையை தியாகம் செய்யற ஒரு பெண்ணோட கதையில பொறுப்பில்லாத குடிகார அண்ணனா ரஜினி சார் ஒவ்வொரு காட்சியிலையும் அவ்வளவு அற்புதமா நடிச்சிருப்பாரு. தமிழ்ல சுஜாதா பண்ண ரோல ஜெயபிரதாவும் ரொம்ப சிறப்பா பண்ணிருப்பாங்க. கேமியோவா இருந்தாலும் ஜெயபிரதாவோட முதலாளி அருண் கோஷா கமல் சார் கண்ணியமான அந்த கேரக்டர் அவ்வளவு இயல்பா யதார்த்தமா பண்ணிருப்பாரு. 3 முடிச்சு 1976 அக்டோபர் 22ல வெளியாச்சு. பாலச்சந்தர் சார் இயக்கத்தில் வெளியான இந்த படம் 1973ல கே விஸ்வநாத் இயக்கத்தில் வெளியான ஓ சீதா கதா தெலுங்கு படத்தோட ரீமேக் தான். ரஜினி சார் தமிழ்ல முதலா ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சது இந்த படத்துல தான். அதே மாதிரி குழந்தை நட்சத்திரமா இருந்த ஸ்ரீதேவி முதலா ஒரு கதாநாயகியா நடிச்சதும் இந்த படத்துல தான். அப்ப அவங்க வயசு வெறும் 13 தான்னா நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளவு மெச்சூர்டா அழகா நடிச்சிருப்பாங்க. படத்துல கமல் சாரும் ரஜினி சாரும் ரூம்மேட்ஸா இருப்பாங்க. கமல் சார் ஸ்ரீதேவியை லவ் பண்ணுவாரு. அது தெரிஞ்சும் ஸ்ரீதேவி மேல ஆசைப்படுற ரஜினி சார் அவங்கள பிரிச்சு விடுறதுக்காக ரகசியமா நிறைய சதி வேலையெல்லாம் பண்ணுவாரு. இவர் பண்ற கட்டக்காரங்களை ஸ்ரீதேவி கமல் சார் கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அவர் அதை நம்ப மாட்டாரு. இப்படி ஒரு சூழல்ல கமல் சாரும் ஸ்ரீதேவியும் பிக்னிக் போறப்போ கமல் சார் ரஜினி சாரையும் வர சொல்லுவாரு. ஸ்ரீதேவி செமையா கடுப்பாயிடுவாங்க. 3 பேரும் போட்ல போவாங்க. ரஜினி சார் தான் படகை ஓட்டுவாரு. கமல் சார் வசந்த கால நதிகளின் பாட்டு பாடி மௌத்தார்கன்லாம் வாசிப்பாரு. அப்போ எதிர்பாராம தடுமாறி தண்ணிக்குள்ள விழுந்துருவாரு. அதிர்ந்து போற ஸ்ரீதேவி ரஜினி சார் கிட்ட காப்பாத்த சொல்லுவாங்க. ஆனா அவரு தனக்கு நீச்சல் தெரியாதுன்னு போய் சொல்லி தவிர்த்துருவாரு. படத்தோட மிக முக்கியமான காட்சியே இதுதான். அதுல 3 பேரோட நடிப்பும் அவ்வளவு உயிர்ப்போட பிரமாதமா இருக்கும். இந்த அசம்பாவிதத்துக்கு அப்புறம் ஸ்ரீதேவியோட தங்கச்சி வாழ்க்கையில இன்னொரு விபரீதம் நடக்கும். மனம் வெறுத்து போற ஸ்ரீதேவி ஒரு பணக்காரரோட பிள்ளைகளை பாத்துக்கிறதுக்கு 2வது மனைவி தேவைங்கிற விளம்பரத்தை பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு போவாங்க. ஆனா ஸ்ரீதேவி ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறத பார்த்துட்டு அவரு தன் பிள்ளைகளை மட்டும் பாத்துக்கிற வேலையை மட்டும் செஞ்சா போதுன்னு சொல்லிடுவாரு. அதே சமயம் ஸ்ரீதேவி தன் குழந்தைகளை கவனிச்சுக்கிற விதத்தை பார்த்து வேக்கிறவரு தன்னோட மூத்த மகனுக்கு அவங்கள கட்டி வைக்கலாங்கிற எண்ணத்துக்கும் வந்துருவாரு. அந்த மூத்த மகன் வேற யாரும் இல்ல, நம்ம ரஜினி சார் தான். இது முதல்ல ஸ்ரீதேவிக்கு தெரியாது. வீடு திரும்புற ரஜினி ஸ்ரீதேவி அங்க பார்த்து அதிர்ந்து போயிடுவாரு. ஆனா அப்பாவோட ஆசை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தனக்கும் ஸ்ரீதேவிக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ண சொல்லி அவசரப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ஆனா ரஜினி சார் இது வரைக்கும் செஞ்ச தப்புக்கெல்லாம் சேர்த்து பெரிய தண்டனையா ஸ்ரீதேவி பண்ற ஒரு காரியம் அவரை மட்டும் இல்ல படத்தை பார்க்குற நம்மளுக்கும் தூக்கி வாரி போடுற மாதிரி இருக்கும். அது என்னங்கிறது தான் கதை. படத்துல கமல் சார் ரஜினி சார் 2 பேருமே நடிப்புல பட்டைய கிளப்பியிருப்பாங்க. இந்த படத்துல இருந்தா ரஜினி சார் தனக்கே உரிய தனித்துவமான சில மேனரிசங்களை செய்ய ஆரம்பிச்சாரு. படத்துல அவர் அடிக்கடி டிகே டிகேன்னு சொல்ற விதமும் சரி, நடந்துக்கிற விதமும் சரி செம ஸ்டைலா இருக்கும். தமிழ் சினிமாவோட இந்த 3 லெஜெண்டரி ஆக்டர்ஸ்க்கும் இந்த படத்துக்காக கொடுக்கப்பட்ட சம்பளம் எவ்வளவு தெரியுமா? கமல் சாருக்கு 30,000, ரஜினி சாருக்கு 2,000, ஸ்ரீதேவிக்கு 5,000. அதே சமயம் வெறும் 10 லட்சத்தில் எடுக்கப்பட்ட இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அவர்கள் 1977 பிப்ரவரி 25ல வெளியாச்சு. கமல் சார், ரஜினி சார், சுஜாதா நடிச்ச இந்த படமும் பாலச்சந்தர் சார் இயக்குனர் தான். வியாபார ரீதியாக இந்த படம் பெரிய வெற்றி பெற முடியாம போனாலும் சிறந்த நடிகைக்கான விருது சுஜாதாவுக்கு கிடைச்சது. படத்துல சுஜாதா டான்சரா இருப்பாங்க. அவங்க இசைக்குழுல புல்லாங்கல் வாசிக்கிற ரவிக்குமாரை விரும்புவாங்க. இந்த சமயத்துல சுஜாதாவோட அப்பாவுக்கு திடீர்னு அவரோட வேலையை பம்பாய்க்கு மாத்திடுவாங்க. இந்த இடமாற்றம் காரணமா சுஜாதாவுக்கும் ரவிக்குமாருக்கு நடுவில் தொடர்பு இல்லாம போயிடும். இதுக்கப்புறம் சுஜாதாவுக்கும் ரஜினி சாருக்கும் கல்யாணம் நடக்கும். ஆனா அவரு பெரிய சாடிஸ்டா இருப்பாரு. அவரோட கொடுமையை தாங்க முடியாம சுஜாதா அவர் விவாகரத்து பண்ணிட்டு மெட்ராஸ்க்கு வந்துருவாங்க. தங்கறதுக்கு ஒரு வீடு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களோட ஆபீஸ் ஃப்ரெண்டா இருக்கிற கமல் சார் அவங்களுக்கு உதவுறதுக்காக தன்னோட வீட்டை கொடுத்துட்டு அவரு அவுட் ஹவுஸ்ல தங்கிப்பாரு. நாளடைவுல சுஜாதாவை விரும்ப தொடங்கிடுவாரு. ஆனா தயக்கத்தால அதை அவங்க கிட்ட சொல்லாமலே தவிர்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்படி ஒரு சூழல்ல கமல் சாரை பார்க்கறதுக்காக அவரோட ஃப்ரெண்ட் ரவிக்குமார் வருவாரு. அப்ப அங்க சுஜாதாவை பார்த்து ஆச்சரியப்படுவாரு. சுஜாதாவுக்கு கல்யாணமாகி டைவர்ஸ் ஆன கதை கேட்டு ரொம்ப வருத்தப்படுவாரு. ஒரு கட்டத்துல 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு வருவாங்க. ஆனா இந்த நேரம் பார்த்து ரஜினி சார் சுஜாதாவோட கம்பெனிக்கு முதலாளியா வந்துருவாரு. தான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாரு. சுஜாதா பயங்கரமா குழப்பமாயிடுவாங்க. கமல் சார் கிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. அப்ப அவரு தான் மறைச்சு வச்ச காதல முதல் முறையா அவங்க கிட்ட வெளிப்படுத்துவாரு. அதே சமயம் சுஜாதாவை ரஜினி சார் கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்றதை கேட்டு ரவிக்குமார் அவங்களை விட்டு விலகி போயிடுவாரு. இதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையில சுஜாதா எடுத்த முடிவு என்னங்கிறது தான் கதை. படத்துல 3 லீட் கேரக்டர்ஸோட நடிப்பும் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. குறிப்பா ரஜினி சார் பண்றதெல்லாம் சரியான
வில்லத்தனமா இருந்தாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவரை நம்ம வெறுக்கிறதா இல்ல ரசிக்கிறதான்னு குழப்பற அளவுக்கு ஒரு பெரிய மேஜிக் பண்ணுச்சு. அதே சமயம் கமல் சார் படத்துல ஒரு பொம்மையை கையில வச்சுக்கிட்டு ஜூனியர் ஜூனியர்னு அது கூட பேசுற மாதிரியும் பாடுற மாதிரியும் தன்னோட குரலை மாத்தி மாத்தி பேசி அசத்தி இருப்பாரு. இதுக்காகவே வென்ட்ரிலோகிசம்ங்கிற அந்த கலையை ரொம்ப பயிற்சி எடுத்து கத்துக்கிட்டாரு. படத்துல இருமனம் கொண்ட திருமண வாழ்வில்னு கமல் சார் அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு பாடினதெல்லாம் வேற லெவல் அற்புதம். இப்ப யூடியூப்ல இந்த பாட்டை பார்த்தா கூட கண்டிப்பா நீங்க அசந்து போவீங்க. இதுக்கப்புறம் 1977 செப்டம்பர் 15 தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய திருப்பத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துற மாதிரி ஒரு படம் வந்துச்சு. இவ்வளவு காலமா ஸ்டுடியோக்குள்ளேயே செயற்கையான செட்டுக்குள்ள முடங்கி கிடந்த சினிமாவை முதல் முறையா வெளிப்புறத்துக்கு கூட்டி வந்து யதார்த்தத்தோட பேரழக காட்டி ஆச்சரியப்படுத்தின ஒரு சினிமா. பாரதிராஜா சார் முதல்ல இந்த படத்துக்கு மயில்னு தான் பேர் வச்சிருந்தாரு. ஆனா என்எஃப்டிசி இந்த ப்ராஜெக்ட்டை கைவிட்டப்போ தயாரிப்பாளர் எஸ் ஏ ராஜ்கண்ணு அதை தயாரிக்க முன் வந்தாரு. அப்ப மாத்தின பேர் தான் 16 வயதினிலே. இந்த படத்தோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறத விட அதை பார்க்காதவங்க அதை படமா பார்த்தா தான் இது தமிழ் சினிமாவோட எவ்வளவு பெரிய பொக்கிஷங்கிறத உணர முடியும். அப்படி ஒரு கல்ட் கிளாசிக் திரைக்காவியம். படத்துல டைட்டில் போடுறப்பவே நடிகர்களோட பேருக்கு பதிலா சப்பானி, மயில், பரட்டையன்னு கேரக்டர்களோட பேரை போட்டு ஆரம்பத்திலேயே நம்மளை வேக்க வச்சிருவாரு பாரதிராஜா சார். தன்னோட கேரக்டர்களை காலகாலத்துக்கு உலகம் அந்த பேர்ல தான் அழைக்க போகுதுன்னு எந்த அளவுக்கு உறுதியான ஒரு நம்பிக்கை இருந்திருந்தா இப்படி செஞ்சிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு கமல் சாரும் ரஜினி சாரும் ஸ்ரீதேவியும் அந்த கதாபாத்திரங்களாவே படத்துல வாழ்ந்திருப்பாங்க. குறிப்பா கமல் சார்லாம் முன்னணி இடத்துக்கு வளர்ந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் தன்னோட இமேஜ் பத்திலாம் எதுவுமே யோசிக்காம வெத்தலை சிவப்பு வாயோட கோவணத்தை கட்டிக்கிட்டு காலை விந்தி விந்தி நடக்கிற ஒரு ரோலை நடிச்சதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம்னு சொல்லணும். ரஜினி சாரோட இவரோட காம்போ சீன்ஸ் எல்லாமே செம ரகலையா இருக்கும். குறிப்பா சந்தைக்கு போகணும், ஆத்தா வையும், காசை கொடுன்னு கமல் சார் ரிப்பீட் மோட்ல புலமை விட்டு அதகலம் பண்ணிருப்பாரு ரஜினி சார். ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே அந்த காட்சியில அவ்வளோ அற்புதமா இருக்கும். அதுவும் ரஜினி சார் படத்துல அடிக்கடி சொல்ற இது எப்படி இருக்குங்கிற டயலாக் வேற லெவல் ஹிட் ஆச்சு. 16 வயசு பொண்ணா நடிச்ச ஸ்ரீதேவிக்கு அப்போ வெறும் 14 வயசு தான். ஆனா அப்பவே அந்த ரோலை அவ்வளோ மெச்சூரிட்டியோட ரொம்ப உயிர்ப்பா பண்ணிருப்பாங்க. படம் 175 நாளுக்கு மேல வெற்றிகரமா ஓடி வெள்ளி விழா கொண்டாடிச்சு. தேசிய விருது, மாநில விருது, பிலிம்ஃபேர் விருதுன்னு ஏகப்பட்ட விருதுகளையும் அள்ளி குவிச்சது. தமிழ் சினிமா வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான மைல்கல்லா பதிஞ்சு நம்மள பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆடுபுலி ஆட்டம் 1977 செப்டம்பர் 30 வெளியாச்சு. மகேந்திரன் சாரோட கதை வசனத்துல எஸ்பி முத்துராமன் சார் இயக்குன படம். ரஜினி சாரும் கமல் சாரும் கேங்ஸ்டர்ஸா நடிச்சிருப்பாங்க. பணம் கொழிக்கிறவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு கட்டத்துல தவற உணர்ந்து கமல் சார் திருந்திடுவாரு. ஆனா ரஜினி சார் இன்னும் பெரிய பெரிய தப்பா செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதனால நண்பர்கள் பிரிஞ்சு எதிரி ஆயிடுவாங்க. படம் முழுக்க ரஜினி சார் சம ஸ்டைலா நடிச்சிருப்பாரு. இதுல ஹைலைட் என்னன்னா படத்துல அடிக்கடி ரஜினி சார் இது ரஜினி ஸ்டைல்னு சொல்லுவாரு. கமல் சார் இது மதன் ஸ்டைல்னு சொல்லுவாரு. கமல் சாரே ரஜினி சாரே நிறைய படங்கள்ல இயக்குன எஸ்பி முத்துராமன் சார் அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணா இயக்குனது இந்த ஒரு படத்துல மட்டும்தான். விஜயபாஸ்கரோட மியூசிக்ல பாட்டெல்லாம் சரியான ஹிட். படம் அதுக்கு மேல தெரி ஹிட். நிஜமாவே நம்ம லெஜெண்டரி ஆக்டர்ஸ் ரெண்டு பேருமே நல்லா போட்டி போட்டுக்கிட்டு அடிச்சு ஆடின படம் தான் ஆடுபுலி ஆட்டம். இளமை ஊஞ்சலாடுகிறது 1978 ஜூன் 9 வெளியாச்சு. ஸ்ரீதர் சாரோட இயக்கத்துல கமல் சாரும் ரஜினி சாரும் ஸ்ரீபிரியாவும் ஜெயசித்ராவும் நடிச்ச படம். இதோட கதையை ரெண்டு பெண்கள் ஒரே ஆணை விரும்புறதுன்னு சொல்லலாம், இல்ல ரெண்டு ஆண்கள் ஒரே பெண்ணை விரும்புறதுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு வித்தியாசமான புதுமையான கதைக்களம். காதலையும் நட்பையும் சபலத்தையும் சந்தேகத்தையும் வச்சு படத்துல இளமையை ஊஞ்சலாட விட்டுருப்பாரு ஸ்ரீதர் சார். கமல் சாரோட நடிப்புக்கும் ரஜினி சாரோட ஸ்டைலுக்கும் ஏற்ற மாதிரி கதையை அமைச்சிருப்பாரு டைரக்டர். படத்தோட சிறப்பு இதுல யாரையும் கெட்டவங்களா சித்தரிக்காம சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அது காரணமாக்கிய விதம்னு சொல்லலாம். ஆதரவு இல்லாத கமல் சார் ரஜினி சார் வீட்டிலேயே வளர்ந்துருப்பாரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளோ அன்பா இருப்பாங்க. கமல் ஸ்ரீபிரியாவை லவ் பண்ணுவாரு. இவங்களோட காதல் தெரிஞ்சாலும் இளம் விதவையான ஜெயசித்ரா கமல் சாரை விரும்புவாங்க. அதே சமயம் கமல் சாரோட காதல் தெரியாத ரஜினி சார் ஸ்ரீபிரியாவை விரும்புவாரு. இதுல காலமும் சூழ்நிலையும் சபலமா ஆடுற ஆட்டத்துல விரும்பத்தகாத சில சம்பவங்கள் நடந்துரும். அந்த குற்ற உணர்ச்சிக்கு கடைசியில் கிடைச்சது மன்னிப்பா இல்ல தண்டனையாங்கிறது தான் கதை. இத ஒவ்வொரு கேரக்டரையும் அவ்வளவு அழகா நியாயப்படுத்தி உணர்ச்சி பூர்வமா ஸ்ரீதர் சார் படமாக்கிய விதம் தான் அதை வெள்ளி விழா படமாக்குச்சு. படத்துல ஒரு சீன்ல கார் கமல் சார் ஸ்டெப்னி மாத்திரப்போ ஸ்ரீபிரியா டேப் ரெக்கார்டர்ல ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்ததுன்னு ஒரு பாட்டை போடுவாங்க. கமல் சார் டக்குன்னு அதை ஆஃப் பண்ணிடுவாரு. ஸ்ரீபிரியா மறுபடியும் அதை போடுவாங்க. இவர் மறுபடியும் அதை ஆஃப் பண்ணுவாரு. இதெல்லாம் ரஜினி சார் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அந்த காட்சி எடுக்கப்பட்ட விதமும் சரி, அது அவங்க மூணு பேரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி வேற லெவலா இருக்கும். படத்துல கமல் சார் பாடுற மாதிரி வர என்னடி மீனாட்சி பாடல பாடாத கச்சேரி மேடியே அப்போ இல்ல. ஆக்சுவலா இந்த படத்துக்கு ரஜினி சாரை கமல் சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. ஆனா ஸ்ரீதர் சார் இவங்க ரெண்டு பேருமே இல்லாம புதுசா வேற யாரையாவது கொண்டு வரலாம்னு தான் முதல்ல யோசிச்சிருக்காரு. அப்போ அவரோட உதவி இயக்குநர்களாக இருந்த பி வாசு சாரும் சந்தான பாரதி சாரும் இவங்க நடிச்சாதான் அந்த கேரக்டர்ஸ்க்கு சரியா இருக்குன்னு ரொம்ப உறுதியா நின்னதால தான் ஸ்ரீதர் சார் மனசு மாதிரி அவங்கள நடிக்க வச்சிருக்காரு. கடைசியில் இந்த படம் தான் கமல் சார், ரஜினி சார், ஸ்ரீதர் சார் மூணு பேருக்குமே மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. அது மட்டும் இல்லாம சிறந்த படத்துக்கான மாநில அரசு விருதையும் பெற்றது. வயசு பிலிச்சிந்தி 1978 ஆகஸ்ட் 4 வெளியாச்சு. இது இளமை ஊஞ்சலாடுகிறது படத்தோட ரீமேக் தான். பெரிய மாற்றம் எதுவும் இல்லாம அச்சு அசலா ஒரிஜினல் மாதிரியே அதே இடங்கள் அதே காஸ்டியூம்ஸ்னு படத்தை எடுத்திருப்பாரு ஸ்ரீதர் சார். தெலுங்கு வெர்ஷனுக்காக சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்
கேரக்டர்ஸ்ல வேற நடிகர்கள நடிக்க வச்சிருப்பாரு. மத்தபடி ரெண்டு படத்தையும் பார்த்தவங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சா மட்டும் பெர்ஃபார்மன்ஸ்லயும் படத்தோட கதையோட்டத்திலயும் சின்னதா சில வித்தியாசங்களை கவனிக்க முடியும். தப்பு தாளங்கள் 1978 அக்டோபர் 6ல வெளியாச்சு. ஒரே சமயத்துல தமிழ்லயும் கன்னடத்திலயும் எடுக்கப்பட்ட படம். ரஜினி சாரும் சரிதாவும் லீட் கேரக்டர்ஸ். அப்போதைய காலகட்டத்தில் யாருமே படம் எடுக்க தயங்குற மாதிரியான ஒரு கதைக்களம். பாலியல் தொழில் செய்யற ஒரு பெண்ணோட வலியையும் வேதனையும் பாசாங்க இல்லாம காட்டினதை மட்டும் இல்லாம வாய்ப்பு கிடைக்கிறப்போலாம் சமூகத்து மேல சவுக்க வீசி இருப்பாரு கேபி சார். சரிதாவுக்கு தான் முதல் படம். ஆனா யாருமே ஏற்க விரும்பாத ஒரு கதாபாத்திரத்துல பாலச்சந்தர் சார் கொடுத்த நம்பிக்கையால சரசுங்கிற கேரக்டர்ல ரொம்ப துணிச்சலா அவ்வளவு இயல்பா பிரமாதமா நடிச்சிருப்பாங்க சரிதா. படத்துல ரஜினி சார் ஒரு ரவுடியா இருப்பாரு. ஒரு நாள் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சரிதாவோட வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பாரு. அங்க தொடங்குற அவங்களோட நட்பு அப்புறம் காதலா மாறிடும். ஒரு கட்டத்துல சரசுவ தொழிலை விட்டுற சொல்லுவாரு. அவங்க அவரோட அடிதடி எல்லாம் நிறுத்திக்க சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ஒரு புதிய வாழ்க்கைக்கு தயாராகிறப்போ திருந்தின இவங்களை இந்த சமூகம் வாழ விட்டுச்சா இல்லையாங்கிறது தான் கதை. இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு ரஜினி சாரோட மிக சிறந்த நடிப்பை இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். அவருக்கும் சரிதாவுக்குமான காதல் காட்சிகள்ல ரெண்டு பேருமே ரொம்ப அற்புதமா நடிச்சு அசத்தி இருப்பாங்க. கமல் சார் 1-2 காட்சிகள் மட்டும் தான் படத்துல வருவாரு. படத்துல அவரோட கெட்டப்பே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதோட தனித்துவமான தன்னோட நடிப்பால வந்தது கொஞ்ச நேரம்னாலும் வழக்கம் போல பெரிய அளவுக்கு நம்மள ஆச்சரியப்படுத்திடுவாரு. அவள் அப்படித்தான் 1978 அக்டோபர் 30ல வெளியாச்சு. இந்திய சினிமாவோட 100 மிக முக்கியமான படங்கள்ல இதுவும் ஒண்ணு. அடையாறு திரைப்பட கல்லூரியில் பயின்ற ஒருத்தர் எடுத்த முதல் திரைப்படமும் இதுதான். அந்த காலகட்டத்திலேயே பெண்ணுரிமை, முற்போக்கு சிந்தனை, ஆணாதிக்கம், பாலியல் குறித்த கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப துணிச்சலா பேசின ஒரு படம். இயக்குனர் ருத்ரையாவோட யதார்த்தமான முதிர்ச்சியான அந்த கதாபாத்திரங்களை கமல் சாரும் ரஜினி சாரும் ஸ்ரீபிரியாவும் அவ்வளோ உண்மையா உயிர்ப்போட பண்ணியிருப்பாங்க. அந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அட்வான்ஸாக எடுத்துட்ட படமோன்னு நினைக்கிற அளவுக்கு படத்தோட ஸ்டைலிஷான மேக்கிங், சவுக்கில் அடிக்கிற மாதிரியான வசனங்கள், குறிப்பாக வசனங்களில் ஆங்கிலத்தை பயன்படுத்தின விதம்லாம் தமிழ் ஆடியன்ஸுக்கு ரொம்ப புதுமையான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஆனால் படம் வெளியான தொடக்கத்தில் இது சரியாக ஓடலை. இயக்குநர்கள் பாரதிராஜா சாரும் முருகேசன் சாரும் படத்தை பார்த்து பாராட்டினதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் படத்தையே பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பெண் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு இந்த சமூகம் சொல்லி வச்சிருக்கோ அதுக்கு நேர் எதிரான கதாபாத்திரத்தை உருவாக்கி அவள் அப்படித்தான் சொல்லி நம்மளை அதிர வச்சிருப்பாரு ருத்ரையா. படத்தில் கமல் சார் டாக்குமெண்ட்ரி டைரக்டர், ரஜினி சார் ஒரு விளம்பர நிறுவனத்தை நடத்துவார். ஆண்கள் மீதே நம்பிக்கை இல்லாத மஞ்சு கேரக்டர்ல ஸ்ரீபிரியா. 3 பேருமே இதுக்கு முந்தைய படங்கள்ல அவங்களை நம்ம பார்க்காத அளவுக்கு அவ்வளோ அற்புதமா நடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு காட்சியிலையும் கதையோட போக்கிலையும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லையும் நம்ம வியந்துகிட்டே இருப்போம். குறிப்பா கமல் சாரும் ரஜினி சாரும் வர அவங்களோட காம்போ சீன்ஸ்ல ரெண்டு பேருமே எந்த அலட்டலும் இல்லாம உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அப்படி ஒரு உரிமையோட பேசுறதும் நடந்துக்கிறதும் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். ஸ்ரீபிரியாலாம் சான்ஸே இல்லை. எந்த சந்தேகமும் இல்லாம அவங்களோட கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா இதுதான் சொல்லலாம். நியாயமா வெளியான சமயத்திலே வேற லெவல்ல கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய படம் இது. ஆனா மிக சிறந்த படங்களோட வழக்கப்படி காலம் கடந்து தான் இது தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான படமா போற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க நல்ல சினிமாவை தேடி பார்க்குற ஆளா இருந்தா தயவு செஞ்சு இன்னைக்கே இந்த படத்தை பார்த்துருங்க. அலாவுதீனும் அற்புத விளக்கம் 1979 ஜூன் 8ல வெளியாச்சு. பிரபல மலையாள திரைப்பட இயக்குனர் ஐவிசிசி ஒரே சமயத்தில் தமிழ்லையும் மலையாளத்திலையும் இயக்கிய படம் இது. பாக்தாத் பேரரசின் தளபதி கமாருதீனா ரஜினி சார் நடிச்சிருப்பாரு. இளவரசி ஜெயபாரதியை விரும்புவார். ஆனால் அவங்க ஏழை அலாவுதீன் கமல் சாரை விரும்புவாங்க. அதே சமயம் சின்ன வயசுல இருந்தே கமல் சாரோட தோழியா இருக்கிற ஸ்ரீபிரியாவும் அவரை விரும்புவாங்க. இதுக்கிடையில அலாவுதீனுக்கு ஒரு அற்புத விளக்கு கிடைக்கும். அது மூலமா ஒரு வாழ்க்கையில பெரிய அதிசயம்லாம் நடக்கும். கடைசியில இளவரசியை கைப்பிடிச்சது கமல் சாரா இல்ல ரஜினி சாரா? அப்ப ஸ்ரீபிரியாவோட காதல் என்னாச்சுங்கிறது தான் கதை. புகழ்பெற்ற 1001 இரவுகள் கதையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஃபேண்டசி படம் தான் இது. விளக்கில இருந்து ஜீனி பூதமா வர அசோகன் ஆலம்பனான்னு சொல்லி நிறைய மேஜிக்லாம் காட்டி ரசிக்க வைப்பாரு. ஆனா அந்த மேஜிக் திரைக்கதையில சுத்தமா இல்லாததால படம் சரியாவே போகல. முதல் 2 வாரம் ஓரளவுக்கு நல்லா ஓடின படம் அதுக்கப்புறம் வசூல்ல பெரிய சரிவை சந்திச்சது. ரஜினி சார், ஜெமினி கணேசன் மாதிரி அருமையான நடிகர்கள் இருந்தும் கூட படத்துல அவங்களை பெருசா பயன்படுத்திக்காம வீழ்ந்துச்சது அதுக்கு முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சது. நினைத்தாலே இனிக்கும் 1979 ஏப்ரல் 14 வெளியாச்சு. ஒரே சமயத்தில் தமிழ்லையும் தெலுங்குலையும் கே பாலச்சந்திர இயக்கிய படம். எழுத்தாளர் சுஜாதாவோட கதை. கமல் சாரும் ரஜினி சாரும் ஜெயபிரதாவும் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்ச இந்த படத்தோட பெரும்பகுதி சிங்கப்பூர்ல படமாக்கப்பட்டுச்சு. கமல் சார் யுஎஸ் லவ்விங்லின்னு ஒரு இசைக்குழுவை நடத்துவார். அதில் ரஜினி சார் கிட்டார் இசை கலைஞரா அசத்துவார். படத்தில் ரஜினி சார் கேரக்டர் பற்றி கமல் சார் கொடுக்குற இன்ட்ரோவே ரொம்ப அமர்க்கலமா இருக்கும். புகழ்பெற்ற பீட்டில்ஸ் இசைக்குழுவோட இன்ஸ்பிரேஷன்ல எம்.எஸ். விஸ்வநாதன் சார் 1 இல்ல 2 இல்ல 14 பாட்டை போட்டு பட்டைய கிளப்பியிருப்பாரு. கமல் சார் எங்கேயும் எப்போதும்னு பாடிக்கிட்டே ஆடுற விதமும் சரி, அதுக்கு ரஜினி சார் ரசி கிட்டாரை வாசிக்கிற ஸ்டைலும் சரி, இப்ப பார்த்தாலும் அப்படி ஒரு வைபை கிளப்பும். படத்துல இசையும் கமல் சார் ஜெயபிரதாவோட காதலும் அந்த காதலுக்கு பின்னாடி இருக்க ஒரு சோகமும் பிரதானமா இருக்கும். இதோட ரஜினி சாரோட ஸ்டைலும் அவர் பண்ற காமெடியும் படத்துக்கு பெரிய பிளஸா இருந்துச்சு. முக்கியமா சிவசம்போ பாட்டுலையும் சிகரெட்டை 10 தடவை வாயில தூக்கி போட்டு பிடிக்கிற சீன்லையும் ரஜினி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலா இருக்கும். மொத்தத்துல வலுவான கதை இல்லைனாலும் கமல் ரஜினி காம்போல ரொம்ப இளமையான கலர்ஃபுல்லான ஒரு மியூசிக்கல் ட்ரீட்டா அமைஞ்ச வெற்றி படம் தான் நினைத்தாலே இனிக்கும். வீடியோவோட ஆரம்பத்தில் கமல் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து
சேர்ந்து நடிச்ச 2 படங்கள் ஒரே நாள்ல வெளியாச்சுன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப அத சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு. ஏன்னா, நினைத்தாலே இனிக்கும் வெளியான அதே 1979 ஏப்ரல் 14ல தான் தாய் இல்லாமல் நான் இல்லை படமும் வெளியாச்சு. சினிமால இப்படி ஒரு அபூர்வ நிகழ்வு வேற நடிகர்களுக்கு நடந்திருக்குமான்னு தெரியல. அப்படி நடந்திருந்தா அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அத பத்தி பதிவிடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். படத்துல கமல் சார் நாடக நடிகரா இருப்பாரு. ஒரு ஜமீன்தாரோட குடும்பத்துக்காக நாடகம் நடத்த போவாரு. அங்க ஜமீன்தாரோட பொண்ணு ஸ்ரீதேவி கமல் சார லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க காதல் தெரிஞ்சு அதிர்ச்சி ஆகுற ஜமீன்தார் கமல் சார அவரோட அம்மாவையும் ஏழ்மையும் தலைமொழிகிட்டு வந்தா பொண்ணை கட்டித்தாருன்னு கண்டிஷன் போடுவாரு. அதுக்கு கமல் சார் ஒத்துக்க மாட்டாரு. இதுக்கப்புறம் ஸ்ரீதேவி ஓடி போய் கமல் சாரோட சேர்ந்துருவாங்க. இவங்கள மிரட்டி பிரிக்கிறதுக்காக ஜமீன்தார் ஒரு ரவுடியை அனுப்பி வைப்பாரு. அந்த ரவுடி வேற யாரும் இல்ல, நம்ம ரஜினி சார் தான். இந்த பிச்சுவா பக்கிரி தான் எடுத்த காரியத்தை முடிக்காம திரும்பி போனதா சரித்திரமே இல்லைன்னு பஞ்சு டயலாக்லாம் அடிச்சு கமல் சாரோட செம்மையா சண்டை போடுவாரு. படத்துல இவ்வளவுதான் அவரோட போர்ஷன். ஆனா கிடைச்ச அந்த கொஞ்ச நேரத்திலையும் அவ்வளவு ஸ்டைலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அசத்தி இருப்பாரு. சங்கர் கணேஷ் காம்போட இசையில பாட்டெல்லாம் சரியான ஹிட். மத்தபடி படத்துல கமல் சார் ஸ்ரீதேவியோட காதலுக்கு தூது போற மாதிரி ஒரு மயில பயன்படுத்தி இருப்பாங்க. அந்த காட்சியெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். படமும் சும்மாலாம் இல்ல, 200 நாளுக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. நட்சத்திரம் 1980 ஏப்ரல் 12ல வெளியாச்சு. தெலுங்கு திரைப்பட இயக்குனர் தாசரி நாராயண ராவ் தான் டைரக்டர். 1978ல அவர் இயக்குன சிவரஞ்சனி தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் இது. படத்துல ஸ்ரீபிரியா ஒரு சினிமா நடிகையாவே நடிச்சிருப்பாங்க. அவங்களோட பரம ரசிகரா இருக்கிற ஹரிபிரசாத் அவங்கள விரும்புவாரு. ஸ்ரீபிரியாவை டார்ச்சர் பண்ற வில்லனா மோகன் பாபு நடிச்சிருப்பாரு. கமல் சார் ஸ்ரீபிரியா நடிக்கிற படத்தோட ஷூட்டிங்ல சில டைலாக்ஸ் மட்டும் பேசுவாரு. அப்புறம் அவங்களுக்கு ஜோடியா ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு போவாரு. அதே மாதிரி ரஜினி சாரும் ஸ்ரீபிரியாவோட காதலனா ஒரு சீன்ல நடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். ரஜினி சார் கமல் சார் மட்டும் இல்ல, படத்துல சிவாஜி சார் கூட ஸ்ரீபிரியா காம்பினேஷன்ல நடிக்கிற ஒரு நடிகரா வந்துட்டு போவாரு. மத்தபடி மிக பிரபலமான முன்னணி நட்சத்திரங்களை ஒரே படத்துல கொண்டு வந்தது புதுமையா இருந்தாலும் படத்துல கதை வலுவா இல்லாததால எந்த சுவாரஸ்யமும் இல்லாத மிக சுமாரான ஒரு படமாவே அமைஞ்சது நட்சத்திரம். சரணம் ஐயப்பா 1980 நவம்பர் 28ல தசரதன் இயக்கத்தில் வெளியான படம். தப்பு செய்யறவங்கள ஐயப்பன் எப்படி தண்டிப்பாருங்கிறது தான் கதை. ஐயப்ப பக்தர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த படத்துல தான் ஏசுதாஸ் பாடின புகழ்பெற்ற அந்த பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் பாடல் இடம்பெற்றது. படத்துல அந்த பாட்டை அவரே ஐயப்பன் முன்னாடி பாடுற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஜெய்சங்கர், பூபதி, விஜயன், ராதா ரவி, சரத்பாபு, வி கே ராமசாமி, கவுண்டமணி, மனோரமா, ஜெயபாரதின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்ச இந்த படத்துல கமல் சார், ரஜினி சார்லாம் கேமியோவா வந்து போவாங்க. அதுவும் ரஜினி சாருக்கு தனியா காட்சிலாம் எதுவும் இருக்காது. அவர் நடக்கிறதையும் ஐயப்ப வழிபாட்டுல வணங்குறதையும் கேண்டிடா எடுத்து போட்டிருப்பாங்க. அப்புறம் சுருளிராஜன் சபரிமலைக்கு போறதா போய் சொல்லி உண்டியல் குளிக்கு காணிக்க வாங்குற மாதிரி ஒரு காட்சி வரும். அந்த சீன்ல மட்டும் கமல் சார் வருவாரு. அதை தவிர அண்ணா வாடா தம்பி வாடா சொன்னா கேளுடான்னு படத்துல அவர் குரல்ல ஒரு பாட்டையும் பாடியிருப்பாரு. தில்லு முள்ளு 1981 மே 1ல வெளியாச்சு. கே பாலச்சந்திர சார் இயக்கத்துல ரஜினி சாரும் தேங்காய் சீனிவாசனும் மாதவியும் பிரதான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருப்பாங்க. 1979ல வெளியான கோல்மால் இந்தி படத்தோட ரீமேக் தான் இது. படத்துல ரஜினி சாரையும் தேங்காய் சீனிவாசனையும் வச்சு பாலச்சந்திர சார் பண்ண காமெடி எல்லாம் சான்ஸே இல்ல. இப்ப நினைச்சாலும் சிரிப்பு பொத்துக்கிட்டு வரும். குறிப்பா படத்துல ஒரு இன்டர்வியூ சீன் வரும். தேங்காய் சீனிவாசன் உன் பேர் என்னன்னு கேட்பாரு. அதுக்கு ரஜினி சார் ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன்னு சொல்லுவாரு. அந்த டயலாக்ல தொடங்குற காமெடி சரவடி அந்த காட்சி முடிஞ்ச படம் முழுக்க சிரிப்பு பட்டாசா வெடிச்சுக்கிட்டே இருக்கும். படத்துல 2 பேரும் சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸை வேற லெவல்ல கலக்கியிருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா புகழ்பெற்ற ஃபோர்ப்ஸ் பத்திரிகை 25 கிரேட்டஸ்ட் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா லிஸ்ட்ல இந்த காட்சி சேர்த்திருக்குன்னா பாத்துக்கோங்க. எப்பவுமே ரஜினி சாரோட ஸ்டைலையும் வசீகரத்தையும் பயன்படுத்திக்கிற மாதிரி வித்தியாசமான கேரக்டர்களே அவர் கொடுத்த கேபி சார் முதல் முறையா ஒரு காமெடி ரோல்ல அவரை அறிமுகப்படுத்தின படம் இதுதான். அது வரைக்கும் சண்டை காட்சிகளும் காதல் காட்சிகளும் வித்தியாசமா ஏதாவது பண்ணி ரசிக்க வச்ச ரஜினி சார் இந்த படத்துல காமெடி பண்ணி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வாய் விட்டு பயங்கரமா சிரிக்க வச்சிருப்பாரு. மீச வச்சா சந்திரன், மீச இல்லனா இந்திரன் தேங்காய் சீனிவாசன் கிட்ட தில்லுமுள்ளி பண்ணி ஏமாத்துற ரஜினி சார் அவரை நம்ப வைக்கிறதுக்காக படம் முழுக்க படாத பாடுபடுவாரு. அந்த காட்சி எல்லாம் சிரிச்சு சிரிச்சு நம்ம வயிறு புண்ணாயிடும். இந்த படத்துக்கு அப்புறம் தான் ரஜினி சார் தனக்கு காமெடி நல்லா வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு காமெடி கலந்த கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்க ஆரம்பிச்சாரு. படத்துல நாகேஷ் சார் நடிகர் நாகேஷாவே வருவாரு. அவரை பார்த்து தான் ரஜினி சாருக்கு தில்லுமுள்ளு பண்றதுக்கான ஐடியாவே கிடைக்கும். கமல் சாரை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ்ல மட்டும் தான் வருவாரு. அப்ப தேங்காய் சீனிவாசன் அவர்கிட்ட யார் நீன்னு கேட்பாரு. அது கமல் சார் நான் தான் சாரு ஹாசன் சொல்லுவாரு. அதெல்லாம் செம ரகலையா இருக்கும். அப்புறம் இன்னொரு கூடுதல் தகவல், இந்த படத்தோட ஷூட்டிங்ல தான் ரஜினி சார் அவரோட எதிர்கால மனைவியை சந்திச்சிருக்காரு. எத்திராஜ் காலேஜில் படிச்சுட்டு இருந்த லதா காலேஜ் மேகசினுக்காக ரஜினி சார் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா கடைசியில ஒரு காந்தத்தையே கறந்துட்டு போயிருக்காங்கன்னு அப்புறம் தான் எல்லாருக்கும் புரிஞ்சது. மற்றபடி இந்த மாதிரி படத்தை பத்திலாம் தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் விட்டுறக்கூடாது. அதை பார்த்தாதான் இதோட அருமையும் பெருமையும் முழுசா உங்களுக்கு புரியும். நிச்சயமா வேற எந்த படமும் தர முடியாத பெரிய ஒரு சந்தோஷத்தையும் சிரிப்பையும் இந்த படம் உங்களுக்கு உத்தரவாதமா தரும். அதனால உடனே பார்த்துருங்க. உருவங்கள் மாறலாம் 1983 ஜனவரி 14ல வெளியாச்சு. எஸ் வி ரமணன் இயக்குன இந்த படத்துல வைஜி மகேந்திரன் பெரிய கடவுள் பக்தரா இருப்பாரு. அவருக்கு இது 100வது படம். அவரோட மனைவியா சுகாஷினி நடிச்சிருப்பாங்க. 1977ல வெளியான ஓ காட் ஆங்கில படத்தை தழுவி எழுதப்பட்ட கதை தான் இது. படத்துல சிவாஜி கணேசன் சார், ஜெய்சங்கர் சார், கமல் சார், ரஜினி சார்லாம் மனித ரூபத்துல வந்த கடவுளா கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாங்க. முதல்ல சிவாஜி கணேசன் சார் உருவத்துல வர கடவுள் இந்த உலகத்தில் நடக்க போற சில விஷயங்களை முன்கூட்டியே வைஜி மகேந்திரன் கிட்ட சொல்லிடுவாரு. வைஜி மகேந்திரன் அதை மக்கள் கிட்ட தெரியப்படுத்தி பெரிய ஆபத்துல இருந்து அவங்களை காப்பாற்ற முயற்சிப்பாரு. ஆனா ஒரு கட்டத்துல அதுவே அவரை பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுரும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாமே நீ
பண்ற சதின்னு சொல்லி ஊரும் போலீஸும் அவருக்கு எதிரா திரும்பும். வைஜி மகேந்திரன் மறுபடியும் கடவுளை தேடி போவாரு. அப்போ ஒவ்வொரு தடவையும் கடவுள் உருமாறி கமலாவும் ரஜினியாவும் ஜெய்சங்கராவும் வருவாங்க. கடைசியில கடவுளே தான் கடவுள் நிரூபிக்கிறதுக்காக கோர்ட்ல குற்றவாளி குண்டுல ஏறி சாட்சி சொல்ற மாதிரிலாம் சீன் பண்ணிருப்பாங்க. அப்புறம் கமல் சாரை காட்டுறப்போ கடவுள்னு நம்ப வைக்கிறதுக்காக உரிச்ச வாழைப்பத்தோட மறுபடியும் மூட வைக்கிறது, பிதுக்குன டூத் பேஸ்ட்டை மறுபடியும் உள்ள அடைக்கிறதுன்னு ரிவர்ஸ் ஷாட் கிமிக்ஸ்லாம் பண்ணிருப்பாங்க. இதை விட பெரிய காமெடி வைஜி மகேந்திரன் கமல் சார் கிட்ட ஏன் எப்பவும் ஃபிலிம் ஸ்டார் உருவத்திலேயே வரீங்கன்னு கேட்பாரு. அதுக்கு கமல் சார் எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கிறவங்க சொன்னா அது ஜாஸ்தி எடுபடும். ஐ திங்க் டுடே சினிமா இஸ் த பெஸ்ட் மாஸ் மீடியம்னு பஞ்ச் டயலாக்லாம் அடிப்பாரு. இது தவிர படத்துல காமனுக்கு காமன் ஒரு பாட்டுக்கு கோரியோகிராஃப் பண்ணி அவரே ஆடி இருப்பாரு. ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் தன்னோட 100வது படத்துல ஸ்ரீ ராகவேந்திரரா நடிச்சார் இல்லையா, அதுக்கு முன்னாடியே இந்த படத்துல அவரு ராகவேந்திரரா தோன்றியிருப்பாரு. ஆனா உண்மையை சொல்லணும்னா என்னதான் நட்புக்காக பண்ண கேமியோவோ இருந்தாலும் ரஜினி சாரை இதுல அநியாயத்துக்கு ரொம்ப சுமாரான வகையில பயன்படுத்தி இருப்பாங்க. மொத்தத்துல ஒரு கதையா கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருந்தாலும் திரைக்கதையும் மேக்கிங்கும் சிறப்பா இல்லாததால இந்த படம் ஒரு சுமாரான படமாவே அமைஞ்சது. ஜராஃப்தார் 1985 செப்டம்பர் 13 வெளியான இந்தி படம். பிரயாக்ராஜ் இயக்கத்துல அமிதாப் பச்சன் சார், கமல் சார், மாதவி, பூனம் தில்லான் நடிச்ச படத்துல அமிதாப் சாரோட நண்பனா ரஜினி சார் கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு. 1985 வெளியான படங்கள்ல மிகப்பெரிய வசூலை குவிச்ச பிளாக் பஸ்டர் படம் இதுதான். கமல் சார் படத்துல ஒரு சினிமா நடிகரா இருப்பாரு. திமிரு பிடிச்ச பணக்கார வீட்டு பொண்ணா ஒரு பெரிய ரவுடியோட தங்கச்சியா பூனம் தில்லான். இவங்க ரெண்டு பேருக்கும் மோதல்ல ஆரம்பிக்கிற உறவு அப்புறம் காதலா மாறிடும். ஆனா அதுக்கப்புறம் நடக்கிற ட்விஸ்ட்கள் கதையை வேற பக்கம் புரட்டி போட்டு கமலை ஜெயிலுக்கு அனுப்பிடும். அங்க அமிதாப் சாரை கமல் சார் சந்திப்பாரு. அப்ப வர பிளாஷ்பேக்ல அமிதாப் சாருக்கும் ரஜினி சாருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுவாங்க. அதோட முடிவுல அமிதாப் சார் ஜெயிலுக்கு வந்த கதை என்னன்னு தெரிய வரும். அதெல்லாம் ரொம்ப சென்டிமெண்டலா எமோஷனலா பண்ணிருப்பாங்க. கடைசியில வேற ஒரு பெரிய உண்மையும் தெரிய வரும். அதுக்கப்புறம் கமல் சாரும் அமிதாப் சாரும் சேர்ந்து தங்களுக்கு நேர்ந்த இழப்புகளுக்கு காரணமானவங்கள பழி வாங்கினாங்களா இல்லையாங்கிறது தான் கதை. சென்டிமெண்ட், எமோஷன், அதிரடி ஆக்ஷன் எல்லாம் கலந்த மிகப்பெரிய மல்டி ஸ்டார் படமா இது அமைஞ்சது. இருந்தாலும் ஒரே ஒரு ஆதங்கம் என்னன்னா படத்துல அமிதாப் சாரும் கமல் சாரும் சேர்ந்து வருவாங்க, அமிதாப் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து வருவாங்க. ஆனா கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் காம்பினேஷன் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இவங்க மூணு பேரும் ஒண்ணா இருக்கிற மாதிரி எந்த சீனும் இருக்காது. காரணம் ரஜினி சாரோட போர்ஷன் அமிதாப் சாரோட பிளாஷ்பேக் கான்டென்ட்டா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு பேருமே வேற லெவல்ல பட்டைய கிளப்பியிருப்பாங்க. நிச்சயமா இந்திய சினிமா ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய அட்டகாசமான ஒரு ஆக்ஷன் டிராமா. சினிமால இந்த மாதிரி ஒரு அபூர்வ காம்போ எப்போ ஒரு சமயம் தான் அமையும். இனி அது எப்போ நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஒரு மிக நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா வேட்டையின் படத்துல ரஜினி சாரும் அமிதாப் சாரும் இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கமல் சாரும் அமிதாப் சாரும் கல்கி 28 1980 படத்துல சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. ஆனா கமல் சாரும் ரஜினி சாரும் ஒரே திரையில வர மாதிரி இனி ஒரு படம் வருமா? முடிஞ்ச அந்த படத்துல அமிதாப் சாரையும் கொண்டு வருவாங்களா? காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும். அது வரைக்கும் காத்திருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி இன்னும் எதை பற்றி யாரை பற்றி பேசினா நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி வீடியோ போடுறதுக்கு எனக்கும் அது பெரிய உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான சினிமா பதிவோடையோ இல்லை அடுத்து வர புதிய படத்தோட விமர்சனத்தோடையோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.